వేసవి సెలవులతో పాటు వారాంతం కావడంతో తిరుమలలో భక్తుల రద్దీ కొనసాగుతుంది. స్వామివారి సర్వ దర్శనానికి సుమారు 20 గంటల సమయం పడుతుంది. ఇవాళ పలువురు ప్రముఖులు వేర్వేరు సమయాల్లో తిరుమలేశ్వరుని దర్శించుకున్నారు. సుప్రీంకోర్టు న్యాయమూర్తి జస్టిస్ పిఎస్ నరసింహ, తమిళనాడు దేవాదాయ శాఖ మంత్రి శేఖర్ బాబు, పలమనేరు టీడీపీ ఎమ్మెల్యే ఎన్ అమర్నాథ్ రెడ్డి శ్రీవారిని దర్శించుకున్నారు. ஓம் வெங்கடேஸ்வராய. தமிழ்நாட்டில் நாளை நடக்க இருக்கின்ற வாக்கு எண்ணிக்கையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அருமை அண்ணன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நான் போட்டியிட உறுதிப்பட்ட தொகுதியிலே நான் வெற்றி பெறுவதற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 தொகுதியிலே கள்ளக்குறிச்சி தொகுதியிலே அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களும், திருக்கோவில் தொகுதியிலே அருமையண்ணன் பழனிசாமி அவர்களும், சகராரம் தொகுதியிலே அன்பு சகோதரர் ராகேஷ் அவர்களும், ரிஷ்வேந்தன் தொகுதியிலே அருமையண்ணன் செழியன் அவர்களும் 5 பேரும் நாளை நடக்க இருக்கின்ற வாக்கு எண்ணிக்கையிலே 5 பேரும் எல்லாம் வல்ல திருமலை வெங்கடேச பெருமாள் அருளாசியோடு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக இந்த தினம் நாங்கள் பெருமாள் ஆசீர்வாதம் வாங்கினோம். நல்ல தரிசனம். கட்டாயமாக நாளை தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாளை மாலை அருமை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி என்பதை பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு நன்றி சொல்கிறோம்.